கீரைச்சாறில் வந்து மண்டை போட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி இப்படி ஆயிடுது. அதில் உள்ள அழுக்கெல்லாம் இப்படி எடுத்துடணும். மண்டை அதுக்கப்புறம் இவ்வளோதே இறால் ஆயிர வேலை. இறால் மண்டையை கழுவி வச்சுருக்கோம். இது வந்து கீரையில் போட்டு சாறில் வச்சோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்குமா. அஸ்ஸலாமு அலைக்குமா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்லாவுடைய மந்தமாக இருங்க. நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருங்க. இன்றைக்கி கீரை உருவ சொன்னாங்க காலையில். கீரை உருவுறேன், என்னம்மா செய்ய அப்படின்னு கேட்டால், இந்த ஊரில் என்னமோ கீரை இறால் போட்டு கீரை வைப்பாங்களாம் சித்தார் கோட்டையில். அது வைப்பம்மா வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. கீரை உருவிட்டு இருக்கேன். இறால் வாங்கி ஆஞ்சு வச்சுருக்கு. இன்ஷா அல்லாஹ் எப்படி செய்கிறாங்க என்ன ஏதுன்னு பாருங்கள். செய்யும்போது பாருங்கள். உருளைக்கீரை ஆஞ்சு சுத்தமாக வச்சாச்சு. நீ உருளைக்கீரையே செய்வோம், வாங்க பார்ப்போம். வீடியோவில் பாருங்கள் எப்படி செய்கிறோம்னு. நீங்கள் செஞ்சு இதே மாதிரி பாருங்கள், செஞ்சு நல்லா இருக்காங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காயவும் 2 காஞ்ச மிளகாயை போடணும். 2 காஞ்ச மிளகாய், வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம். வெங்காயத்துக்கு 2-3 கல் உப்பு. கீரைக்கு இறால் மண்டை இறால் எல்லாமே போட்டிருக்கு. இதை போட்டுதே அந்த கீரை சாறு இன்றைக்கி வைக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வெந்துருச்சு. வெந்ததோடு இந்த இறாலை போட்டுரு. இறால் நல்ல கலர் மாறிட்டு பாருங்க. இல்லை இப்படி மாறினதோட என்ன செய்யுங்க, இந்த மசாலா போடும். கொஞ்சோண்டு கறி மசாலா, நல்லா கறி மசாலா போட்ட உடனே கறி குழம்பு வர வரும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த மசாலா வந்து இந்த இறாலோட வேகணுங்கிறதுக்காக. தேங்காய் பால் ஊற்றினா திரஞ்சு போயிடும் நல்லா வேகும்போது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெங்காயமும் இறாலும் நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சிருச்சு மசாலா நல்லா கொதிச்சு இறால்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததோடு இப்போ என்ன செய்யலாம், இந்த புளிஞ்சு வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றி, இது அரை முடி தேங்காய் பால் டீ ஊற்றிடுறோம். ரெண்டு உப்பு, இதுக்காக பால் ஊற்றுனதுக்காக 2 கல் உப்பு. கீரை கழுவுறதுக்கு தண்ணி. இது கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே கீரை வச்சு மூடி போய் வச்சிருவேன். கீரை வச்சு கீரை வெந்துருச்சு. இப்போ நல்லா இறால் கீரை சாறு, இறால் போட்ட முருங்கைக்கீரை சாறு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எடு கேமராவை முதல்ல தூக்கு. எடுங்க ஒய்யால்.
இப்படி இருக்குது. சூப்பர். குடிச்சு பாருங்கள். வா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த இறாலோட அரோமா அந்த கீரைச்சாறில் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இறால் கீரைச்சாறு ரெடி ஆயிடுச்சு. வாசனை பிரமாதமாக இருக்குது. சுவையும் சூப்பராக இருக்குது. சுட சுட கீரை சோறில் ஊற்றி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எல்லோரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சதில் எது போட்டோம், எது பின்னாடி போட்டோம், என்ன ஏதுன்னு குறைகளையும் நிறைகளையும் சொல்லுங்கள். நல்லா இருக்குது கீரைச்சாறு. சூப்பராக. கீரை நல்லா வெந்துருச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இது இப்படியே இறக்கி வச்சுருக்கேன். கீரை ரொம்ப நேரம் அடுப்பில் இருந்தாலும் கடுத்து போயிடும். இது மஞ்சட்டிங்கிறதுனால இப்படியே நாங்கள் இறக்கி வச்சுருவோம். அதுவே வெந்துடும். சூப்பராக இருக்குது. இதை மாதிரியே செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க.